إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழ் அனைத்தும் புகழுக்குரியனாகிய அல்லாஹுக்கே உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் விருது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபீன்கள், கியாமத்து வரை வரக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் வந்தமர்ந்திருக்கும் என் அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹு தாலா ஈருலக வெற்றிக்காக வேண்டி எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை சக்திக்கு ஏற்றவாறு எடுத்து நடக்கும்படியும், எந்த விடயங்களை விட்டு விலகி தவிர்த்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக விலகி தவிர்த்து நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்வதோடு, வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை என்றும், வழிகாற்றல் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாற்றல் என்றும், மார்க்கம் எனும் பெயரில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்து பிதாக்கள் வழிகேடுகளும் அனைத்து பிதாக்கள் வழிகேடு, அந்த வழிகேடு எங்களை நரகத்திற்பால் இட்டுச் செல்லும் என்ற பொன்மொழியை எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அனைத்து உரைகளிலும் ஞாபகப்படுத்துவார்களோ நானும் இந்த அழகை தன்னத்தை ஞாபகப்படுத்தியவனாக இன்றைய குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய குத்பாவினுடைய தலைப்பாக துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களும் உதுஹியாவும் என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில விடயத்தை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன். தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் நாம் அனைவரும் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்தமர்ந்திருக்கின்றோம். ஜும்மாவுடைய கடமைகளில் முக்கியமான ஒரு பகுதி தான் குத்பா என்று சொல்லக்கூடிய இந்த உரை. எனவே நாங்கள் இந்த உரையை செவிமடுத்து வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழியாக நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக ஏதோ ஜும்மாவுக்கு வந்தோம், எங்களுடைய கடமை நிறைவேறிவிட்டது என்ற தொனிப்பொருளில் ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டோ அல்லது ஜும்மாவை உதாசீனம் செய்வதை போன்று நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஜும்மாவை உதாசீனம் செய்தவர்களாக மாறிவிடுவோம் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு, அல்லாஹு தாலா உலகத்தில் எங்களை சிறப்பான படைப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றான். படைத்தவன் அல் குர்ஆன் சொல்லும்போது வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாங்கள் சிறப்பித்திருக்கின்றோம், கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டியிருக்கின்றான். இவ்வாறு சிறப்பான மனிதனுக்கு அல்லாஹு தாலா சில காலங்களை விட சில காலங்களை சிறப்பானதாக மேன்மையானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹு தாலா காலங்களை பற்றி அல் குர்ஆனில் சொல்லும்போது இன் இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், வானம் பூமி படைக்கப்பட்டதிலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12 ஆகும் என்று சொல்லிவிட்டு மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறப்புக்குரியது, ஒரு மேன்மையானது என்பதாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றான்.
அந்த 4 மாதங்கள் தான் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் என்று சொல்லக்கூடிய இந்த 4 மாதங்களும் ஒரு சிறப்பான மேன்மையான மாதங்கள். அல்லாஹு தாலா இந்த 4 மாதங்களையும் சிறப்பித்திருக்கின்றான். எனவே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த துல்காதாவுடைய மாதம் ஒரு சிறப்பான மாதம். அதே போன்று நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய ஒரு மாதம் இருக்கின்றது, அதான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான மாதம். அதிலும் அந்த முதல் 10 நாட்கள் மேன்மையான ஒரு சிறப்பான நாட்களாக அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லும்போது வல் ஃபஜ்ர், ஒரு இடத்துல சொல்லும்போது வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக. அதே போன்று அல்லாஹு தாலா தொடர்ச்சியாக சொல்கின்றான் வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டியிருக்கின்றான். இதில் வரக்கூடிய அந்த 10 இரவுகள் எது என்பதை பற்றி குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்னு அப்பாஸ், இப்னு ஜுபைர், அதே போன்று முஜாஹித் ரஹ்முல்லா போன்றவர்கள் சொல்லும்போது சொல்கின்றார்கள் அது தில்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் என்பதாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே ஒரு சிறப்பான ஒரு நாட்களை அல்லாஹு தாலா தில்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களாக வைத்திருக்கிறான். ஆரம்பத்தில் வரக்கூடிய இந்த 10 நாட்கள், ஆரம்பத்தில் இந்த பெருநாள் வரக்கூடிய அந்த 10 நாட்களே ஒரு சிறப்பான நாட்களாக அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா கண்ணியமானவன், அல்லாஹு தாலா கண்ணியமானவன். அவன் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுமே கண்ணியமானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சத்தியமிட்டு சொல்லியிருக்கின்றான் என்று சொன்னால் அந்த நாட்களுடைய சிறப்பை நாங்கள் என்ன செய்ய முடியும், விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒரு ஹதீஸில், மாமின் ஐயாமின் அல் அமல் சாலிஹு ஃபீஹின் அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமுல் உஷ்ர். இந்த 10 நாட்களை விட ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல் சிறந்த அமல் கிடையாது. ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களில் இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல் மிகவும் சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லி காட்டுறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, போய் தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றாரு. அப்ப அந்த ஜிஹாதும் ஒரு சிறப்பானது கிடையாதா? இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல் சிறந்தது என்று சொல்லுகிறீங்களே. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்வதும் சிறந்தது கிடையாது என்று சொல்லிவிட்டு, என்றாலும் ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய உடலையும் தன்னுடைய உடைமைகளையும் கொண்டு யுத்தத்துக்காக வேண்டி தீனுக்காக வேண்டி சென்று ஷஹீதாகின்றார். இந்த மனிதனுக்கு என்ன செய்கின்றார், அவருடைய பொருட்களும் திரும்பி வரவில்லை, அவரும் திரும்பி வரவில்லை. இப்படியான மனிதருக்கு இதைவிடம் கூடி இருக்கின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு 10 நாட்கள் தான் அந்த தில்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய இந்த 10 நாட்கள். அதே போன்று அல்லாஹு தாலா அரஃபாவுடைய அந்த தினத்தை, அரஃபாவுடைய நோன்பை அந்த என்ன செஞ்சிருக்கிறான், இந்த 10 நாட்கள்ல 9வது நாள் வச்சுக்கிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சிறப்பை பற்றி சொல்லும் போது, இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வஸ்ஸனத்தல்லதி பஅதஹு, ஒரு மனிதனுடைய முந்தைய ஒரு வருடம் அதே போன்று பிந்தைய ஒரு வருடத்துடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிப்பதற்கு போதுமானவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அது மாத்திரமல்ல, சற்று சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னே ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்க, ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களில் மிகவும் சிறந்தது ரமலான்ல நாங்க அதிகமாக அமல் செய்கின்றோம், கடைசி 10ல் என்ன செய்கிறோம், விசேஷமாக அமல் செய்கின்றோம். அதே போன்று இன்னும் நாங்க இப்படியான அமல்கள் செய்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல் சிறந்தது என்று சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா நாங்க என்ன செய்ய வேண்டும், அதுல கவனம் செலுத்த வேண்டும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அதை பத்தி கவலையே கிடையாது. எங்களுக்கு இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய மாசம் வந்துட்டுன்னு சொன்னா பெருநாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாள் மட்டும்தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்குமே தவிர ஏனைய நாட்களை நாங்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களிலே மிகவும் சிறந்த நாள் அந்த 10 நாட்கள் என்பதை ஒவ்வொருவரும் இன்றிலிருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த நாட்களுக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அதே போன்று தான்
எந்த அளவுக்கு சொன்னால் இந்த 10 நாட்கள் இருக்குதானே, அதாவது உம்மஹாத்துல் இபாதாத், ஒரு மனிதனுடைய வணக்கத்தினுடைய அடிப்படை, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, இப்படி ஒரு மனிதன் செய்யக்கூடிய அடிப்படையான வணக்கங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொன்னால் இந்த 10 நாட்கள்ல தான். ஏன்னு சொன்னால் ஒரு ஹஜ்ஜை என்ன செய்ய முடியாது, ரமதான்ல செய்ய முடியாது. அதே போன்று வேற ஒரு மாதத்துல போயிட்டு என்ன செய்ய முடியாது, ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்ய முடியாது. ஹஜ்ஜை செய்வதாக இருந்தால் அந்த துல் ஹஜ்ஜுடைய மாசத்துல மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். எனவே நாங்கள் ஏனைய வணக்கங்களை என்ன செய்யலாம், இந்த மாசத்திலும் செய்யலாம். இந்த உதாரணமாக ரமலானுல நோன்பு நோட்கின்றோம், சுன்னத்தான நோன்பு அரஃபா நோன்பு நோட்கிறோம். அதே போன்று இன்னொரு அமல்கள் வணக்க வழிபாடுகள் எடுத்துக்கொண்டால் தொழுகையாக இருக்கலாம். இப்படி எல்லா வழக்கத்தையும் இந்த 10 நாட்கள் என்ன செய்யலாம், செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இதனால தான் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க ஃபத்துல் பாரில, ஒரு மனிதனுடைய வணக்கத்தினுடைய அடிப்படையான எல்லாமே ஒன்று சேரக்கூடிய ஒரு நாட்கள் என்று சொன்னால் இந்த 10 நாட்கள் என்பதாக இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று முன்னைய சலஃப்கள் என்று சொல்லக்கூடிய முன்னைய அறிஞர்கள், நபிமார்களாக இருக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களாக இருக்கலாம், அதற்கு பின்னால் வந்த சஹாபாக்களாக இருக்கலாம், தாபீன்களாக இருக்கலாம், இந்த ஒரு 10 நாட்களை சிறப்பித்து சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் அபு உஸ்மான் அந்நஹதி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்கின்றார், முன்னைய சலஃப்கள் 10 நாட்களை சிறப்பித்து அந்த நாட்களில் அதிகமாக இபாதத் செய்வார்கள். அதில் ஒன்று தான் ரமதானில் வரக்கூடிய இறுதி 10 நாட்கள், அதே போன்று துல்ஹிஜ்ஜாவில் வரக்கூடிய ஆரம்ப 10 நாட்கள், அதே போன்று முஹர்ரம் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள் என்பதாக அபு உஸ்மான் அந்நஹதி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே இந்த நாட்கள் ஒரு சிறப்பான நாட்கள். எந்த அளவுக்கு சொன்னால் நாங்கள் இந்த நாட்களை சரியான முறையில் இபாதத்துக்கென எங்களை கழித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் சஹாபாக்கள் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொன்னால் உலகத்தில் வாழும் போது சொர்க்கத்தை அடையக்கூடிய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொன்னால் அதனை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வார்கள். இதற்கு அழகிய உதாரணம் தான் ரபியா இப்னு கஅப் அல்-அஸ்லமி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். அதிகமான சம்பவத்தை கேட்டிருப்போம். இருந்தாலும் அந்த நபித்தோழருடைய வரலாறில் நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். அந்த நபித்தோழர் மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறார். அப்ப அந்த மஸ்ஜித் நபவியிலிருந்து தூரத்தில் இருக்கிறாரு. ஆனால் நபி அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், நபி அவர்களோடு இருக்க வேண்டும், இந்த ஆசை உள்ளத்தில் இருக்கின்றது. ஆனால் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சஹாபி, உலகத்தில் ரொம்ப தேவை இருக்குது. அதனால் என்ன செய்கிறாரு, அஸ்ஹாபு சுப்பா என்று சொல்லக்கூடிய அந்த மதீனா திண்ண தோழர்களோடு இருந்து கொண்டு இருக்கின்றார். இவருடைய வேலை என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கிறது, நபி அவங்களுக்கு உது செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது, இப்படியான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த நபி தோழர். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தோழரை பார்த்து கேட்குறாங்க, சல்னி, என்னட்ட கேளுங்க, உங்களுக்கு நிறைய தேவைக்கு எனக்கு தெரியும், நீங்க கஷ்டப்பட்ட ஒரு சஹாபி, உங்களுடைய நபியங்களுடைய உள்ளத்துல இதெல்லாம் வந்து கேட்குறாங்க, சல்னி, நீங்க என்னட்ட கேளுங்க, நான் அதை பெற்று தருகின்றேன். அந்த நபித்தோழர் இடத்துல சொன்னாரு, முராஃபகதக ஃபில் ஜன்னா, யா ரசூலுல்லாஹ், நாளை கியாமத்து நாள்ல உங்களோடு இருக்கணும். அப்ப என்ன செய்யறாரு, சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. ஆனால் என்ன செய்யறாரு, உடனே எடுத்துக்கொள்கின்றார். அது மாத்திரமல்ல, இப்ப நபி அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, திரும்ப கேட்கிறாங்க, அவ் கைரு தாலிக், இவ்வளவு தானே இருக்குது, வேற ஒன்றும் இல்லையா, உங்களுக்கு வேற தேவை கிடையாதா? ஏனென்று சொன்னால் ஒரு வாலிப சஹாபி, திருமண தேவை இருக்கின்றது, வாழ்வாதார தேவை இருக்கின்றது, அதே போன்று பல தேவைகள் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். நபி அவங்க கேட்கிறாங்க, அவ் கைரு தாலிக், உங்களுக்கு வேற தேவை இல்லையா? அவர் சொல்றாரு, முராஃபகதக ஃபில் ஜன்னா, யா ரசூலுல்லாஹ், உங்களோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் யா ரசூலுல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, அவ்வாறாக இருந்தால் அதிகமாக சுஜூது செய்வதன் மூலமாக நீங்கள் என்னைக்கு உதவி செய்யுங்கள், நீங்கள் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இது வெறுமனே சம்பவத்துக்கு சொல்லக்கூடிய விடயம் கிடையாது. இதே போன்றுதான் எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுக்கு முன்னால் வந்தவர்கள், இஸ்லாத்தை எங்களுக்கு கொடுத்தவர்கள், அவருடைய வரலாறுகளை நாங்கள் படிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிடும்போது கேவலமாக இருக்கின்றது.
ஏனென்று சொன்னால் எங்களுக்கு சொர்க்கத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் கூட நாங்கள் அதனை உதாசீனம் செய்யக்கூடிய ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று தான் அல்லாஹ் தஆலா இந்த கடைசி இந்த 10 நாட்களில் ஒரு இபாதத்தாக உதுஹியா என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கத்தை அல்லாஹ் தஆலா வகுத்து இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா உதுஹியாவை பற்றி சொல்லும் போது அல் குர்ஆனில் சொல்கிறான், ஃபஸல்லி லிரப்பிக, உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள், வன்ஹர், அந்த ரப்புக்காக வேண்டி நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா உதுஹியாவுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும் போது இன்னொரு இடத்துல சொல்கின்றான், உதுஹியா என்பது அல்லாஹ்வுடைய ஷிஆயிர், அல்லாஹ்வுடைய அந்த சின்னங்களில் உள்ளது. இந்த சின்னத்தை யார் கண்ணியப்படுத்துகின்றாரோ, வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹி, யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துகின்றாரோ, ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அவருடைய உள்ளத்துல இறையச்சம் உடையவர் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். உண்மையாக இந்த நாங்கள் உதுஹியா கொடுப்போம் என்று சொன்னால் அது ஒரு இறையச்சத்தினுடைய ஒரு அடையாளம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். அதே போன்றுதான் இந்த உதுஹியாவினுடைய பின்னணியை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நீண்ட காலமாக பிள்ளையே இல்லை. அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கின்றான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்கின்றார்கள், வளர்ந்து வரக்கூடிய ஒரு பருவ வயதை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு கனவு காண்றாங்க. எப்படியான கனவு? இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபந்துர் மாதா தரா. வெறுமனே அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு படிப்பினை, எங்களுக்கு ஒரு கதையாக சொல்லவில்லை, படிப்பினைக்காக வேண்டி சொல்லி காட்டியிருக்கின்றான். எவ்வாறு என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்றாங்க, இஸ்மாயிலை பார்த்து அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பார்த்து சொல்றாங்க, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக, உங்களை நான் அறுப்பதாக கனவுல கண்டேன், ஃபந்துர் மாதா தரா, நீங்க எப்படி கருதுறீங்க, உங்களுக்கு இதை பத்தி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம்? என்ன தெரியுமா சொன்னார் அந்த புள்ள, எங்களோட பிள்ளைக்கு தொலைப்போ சொன்னா கூட என்ன சொல்லுது, நாங்க போக மாட்டோம், நீங்க போங்க, இப்படி ஒரு நல்ல விஷயத்தை எங்கள்ட பிள்ளைகிட்ட சொன்னா கூடி திரும்ப அந்த புள்ள எங்களுக்கு என்ன செய்கின்றது, அதற்கு மாற்றீடாக ஏதோ ஒன்று சொல்லி எங்களுடைய உள்ளங்களை நோவினப்படுத்தக்கூடிய பிள்ளையாக இருக்கக்கூடிய காலத்துல அந்த பிள்ளை என்ன தெரியுமா சொன்னிச்சு, பந்தூர் மாதா தரா, அவர் சொன்னாரு, அதாவது ஃபஃஅல் மா துமர், உங்களுக்கு ஏவுன விஷயத்தை நீங்க செய்யுங்க, அல்லாஹ்வுடைய ஏவலா அதனை செய்து கொள்ளுங்க என்று சொல்லிவிட்டு, இன்னி அதாவது நாளை கியாமத்து நாள்ல நான் உங்களை பொறுமையாளருடன் நீங்க என்னை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பிள்ளையை அறுப்பதற்காக வேண்டி கூட்டிட்டு போன வரலாறுகளை நாங்கள் படித்திருக்கின்றோம். இப்படியான இந்த பின்னணியில் உருவான இந்த உதுஹியா என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். எனவே நாங்கள் இந்த இப்படியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வணக்கம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த உதுஹியாவினுடைய யாருக்கு கடமை என்று நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவதாக யார் சக்தி பெறுகின்றாரோ, உதுஹியா கொடுப்பதற்கு யாருக்கு சக்தி இருக்கின்றதோ அவர் என்ன செய்ய வேண்டும், கட்டாயமாக உதுஹியா கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக உதுஹியா கொடுக்கக்கூடியவர் என்னென்ன விடயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவதாக உள்ளத்தில் நல்ல நியத்து இருக்க வேண்டும். நான் உதுஹியா கொடுப்பதாக இருந்தால் என்னுடைய உள்ளத்துல நல்ல சிந்தனை இருக்க வேண்டும். நான் கொடுக்கக்கூடிய உதுஹியா இந்த வணக்கம் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கின்றேன், நான் யாருக்காக வேண்டி கொடுக்கவில்லை. என்னைக்கு நான் போன வருஷம் கொடுத்தேன், இந்த வருஷம் கொடுக்கலன்னு சொன்னா என்ன சரி நினைப்பாங்களே, அல்லது நம்மகிட்ட காசு இருக்குது நம்ம கொடுக்கலன்னு சொன்னா நம்மளை கஞ்சன்னு சொல்லுவானே, அடே நீ உதுஹியா கொடுக்கலையா, உனக்கு கொடுக்கலாம் தானே. இப்படி நான் உலகத்தினுடைய வார்த்தைக்காக வேண்டி நாங்கள் கொடுப்பது கிடையாது. உண்மையான நியத்து அல்லாஹு தஆலா எனக்கு கடமையாக்கி இருக்கின்றான். இந்த வரலாற்றினுடைய பின்னணி ஒரு முக்கியமான ஒன்று. எனவே நான் அந்த வணக்கத்தை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்ற அந்த உயரிய நியத்தை நாங்கள் உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். எனவே தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு விடயத்தை அல் குர்ஆனில் சொல்கின்றான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிராணியினுடைய மாமிசங்களோ அதனுடைய இரத்தங்களோ அல்லாஹ்வை அடைவது கிடையாது. உண்மைதானே?
யாரா சரி இரத்தம் போன்று அல்லாஹ்வுக்கு போய் சேருதா? அதனுடைய மாமிசங்கள் அல்லாஹ்வுக்கு போய் சேருதா? வலாக்கி யனாலு தக்வா மின்கும், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறையச்சம் உண்மையான நியத்தை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றான். எனவே தான் அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்லும்போது இன்ன சலாத்தி, குல் நபியே நீங்கள் கூறுங்கள், இன்ன சலாத்தி என்னுடைய வணக்கம், வனுசுக்கி என்னுடைய அடுத்து பலியிடக்கூடிய இந்த வணக்கம், வமஹியாய என்னுடைய வாழ்நாள், வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதே போன்று என்னுடைய மரணம் அனைத்துமே அல்லாஹ்வுக்குரியது, நான் செய்யக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்றேன் என்று ஒரு மனிதன் உள்ளத்தில் ஆழமாக எண்ணிக்கொள்ள வேண்டும். நியத்து முக்கியமானது. நபி அவங்க சொல்லி காட்டினாங்க ஒரு செய்தியில, இன்னமல் அமாலு பின்னியாத், உங்களுடைய அமல்கள் எல்லாம் எண்ணத்தை கொண்டே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டி இருக்கின்றாங்க. எனவே நாங்கள் இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது ஹுத்பா. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பாத். உதுஹியா கொடுக்கக்கூடியவர் கடைப்பிடிக்க வேண்டிய அம்சம் என்ற தலைப்பின் கீழால் இறுதியாக முதலாவதாக நல்ல நியத்து, சரியான ஒரு நியத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை பார்த்தோம். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள், யார் ஒரு மனிதன் உதுஹியாவுடைய நியத்தை வைத்து விட்டாரோ அவர் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை உதயமானதிலிருந்து தன்னுடைய நகங்களையோ அல்லது தன்னுடைய முடிகளையோ அகற்றக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே உதுஹியா கொடுப்பதற்கு நியத்துள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு முன்னால் நாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நான் மறந்துட்டேன், நான் இன்னதே இப்படியான விடயங்களை நாங்கள் உதுஹியா கொடுப்பதற்காக வேண்டி இப்போ நாங்கள் நியத்து வைத்திருந்தால் எங்களுக்கு ஏற்பாடுகள் இருக்கும் என்று சொன்னால் அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த பிறை ஆரம்பத்துக்கு முன்னால் அந்த விடயங்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உதுஹியாவினுடைய ஒழுங்குகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும். உதாரணமாக அந்த பிராணியை நாங்கள் எவ்வாறு அறுப்பது, அந்த பிராணியை நாங்கள் அறுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் அறுப்பதாக இருந்தால் நல்ல முறையில் அறுத்துக் கொள்ளுங்கள். அப்படியான அந்த விடயங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சரியான முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் எங்களுடைய சமூகம் செய்யக்கூடிய ஒரு பாரிய பிழைதான் அந்த உதுஹியாவினுடைய அந்த கழிவுகளை ஒரு பொது இடங்களில் கொண்டு போய் தட்டிவிட்டு செல்வது. ஏனென்று சொன்னால், உதாரணமாக நாங்கள் பாருங்க, என்ன செய்வார்கள்? உதுஹியாவுக்காக வேண்டி வீட்டில் அறுத்தாங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் புதைச்சா ஏதாவது சரி மிருகங்கள் வந்து அதை தோண்டிடும் என்ற கருத்தில் ஒரு தூரத்தில் விளையாடக்கூடிய அந்த பொது மைதானத்தில் என்ன செய்வாங்க? சிலர்கள் கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுவாங்க. அதை பார்த்து விட்டு யாரா சரி நல்ல விஷயம் செஞ்சுக்கிறாரு, உண்மையில ஒரு பாராட்டத்தக்கதுன்னு சொல்லுவாங்களா? பார்த்துட்டு என்ன செய்வார்கள்? இப்படியான ஒரு மோசமான விடயத்தை செய்துட்டாரு, இவர் பேசிட்டு போவாங்களா இல்லையா? எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நல்லமல் செய்வதாக இருந்தாலும் எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்களோ அந்த வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். எனவே நாங்கள் அதனுடைய கழிவுகளை சரியான முறையில் அப்புறப்படுத்துவதற்கு நாங்கள் கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதே போன்றுதான் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் சமூக வலைத்தளங்களில் போட்டு நாங்கள் என்ன செய்யக்கூடாது? பேர் வாங்கி கொள்ள வேண்டும். அந்த சிந்தனை எங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அந்நிய சமூகத்துக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த உதுஹியாவை நாங்கள் பலியிடக்கூடிய அந்த விடயத்தை நாங்கள் சமூக வலைத்தளங்கள் போடுவோம் என்று சொன்னால் இதை பார்க்கக்கூடிய அந்த அந்நிய சமூகத்துக்கு இப்படி நடந்து கொள்கிறார்களே, இவர்கள் ஒரு கொடூரமான சமூகம், இவர்களுக்கு சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கின்றது என்பதாக இஸ்லாத்தை பிழையான முறையில் என்ன செய்வார்கள்? விளங்கிக் கொள்வார்கள். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படியான விடயத்தில் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் தனித்து கொடுக்க முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கூட்டு முறையில் கொடுப்பதற்காக வேண்டி ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது. அதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். ஏனென்று சொன்னால் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர் சொல்கின்றார்கள், ஹுதைபியாவுடைய அந்த வருடத்தில் நாங்கள் 7 பேர் கொண்டும் ஒட்டகம் அதே போன்று மாடுகளை நாங்கள் அறுத்து பலியிட்டோம் என்பதாக ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கூட்டாக சரி நாங்கள் இந்த வணக்கத்தை செய்வதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தில் சிந்திக்க வேண்டும்.
உதுஹியா கொடுப்பதற்கான நாங்கள் முயற்சி என்ன செய்திருக்கின்றோம்? இதை யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த குறிப்பிட்ட நபர்கள் தர வேண்டும், அவர்கள் தர வேண்டும், அவர்கள் மாட்டை தர வேண்டும், இவர்கள் மாட்டை கொடுக்க வேண்டும், இப்படியான எண்ணங்கள் உருவாகின்றதே தவிர நான் என்ன செய்திருக்கின்றேன், நான் உதுஹியாவுக்கான ஏற்பாடு என்ன நடந்திருக்கின்றது, வார வருடம் நான் உதுஹியாவுக்காக வேண்டி இன்றிலிருந்து நான் ஆரம்பிப்பேன் என்று சொன்னால் அந்த உதுஹியா கஷ்டம் கிடையாது. உதாரணமாக எங்களுக்கு உதுஹியாவினுடைய 7 பேர் கொண்ட ஒரு பங்குக்கு 50,000 வசூலிக்கப்படுகின்றது, 50,000 அறவிடப்படுகின்றது. நாங்கள் இன்றிலிருந்து மாதம் ஒரு 3,000மோ அல்லது 4,000மோ இப்படி நாங்கள் எங்களுடைய வருவாயிலிருந்து ஒதுக்குவோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்க இயலுமா இல்லையா? இப்படியான விடயங்கள் பல மஸ்ஜிதுகளில் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால் பார்ப்போம் என்று சொன்னால் உதுஹியாவுடைய வணக்கங்கள் சரியான முறையில் சிறப்பான முறையில் நடந்து கொடுக்கின்றது. ஆனா நாங்க என்ன செய்யறோம்? அந்த பள்ளியில பாருங்க இத்தனை மாடு கொடுத்தாங்களாம், இந்த பள்ளியில இத்தனை மாடு கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்கின்றோமே தவிர நாங்க இந்த உதுஹியாவுக்காக வேண்டி என்ன ஏற்பாடு செய்திருக்கின்றோம்? நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு கஷ்டம், எங்களுக்கு என்ன செய்ய முடியும், எங்களுக்கு உதுஹியா கடமை இல்லை, இப்படியான ஒரு சாட்டுக்களை நாங்கள் முன்வைக்கின்றோம். நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அல் குர்ஆன் ஒரு இடத்துல சொல்லும் போது பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா, அல்லாஹு தாலா மனிதனுடைய உள்ரங்கமான விடயத்தை மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான். வலவ் அல்கா மஆதீரா, மனிதன் எத்துணை தங்கடங்களை முன்வைத்தாலும் சரி அவனுடைய உண்மையான நிலையை அல்லாஹு தாலா அறிந்தவன் என்பதை அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். எனவே நாங்கள் சிந்திக்க வேண்டும், எங்களுக்கு அந்த 50,000 ஒரு வருடத்தில் சேர்க்க முடியுமா இல்லையா என்பதை அல்லாஹு தாலா அறிந்தவன். எனவே நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்தும் எங்களுக்கு முடியாவிட்டால் நிச்சயம் அல்லாஹு தாலா கூலி தருவதற்கு போதுமானவன். எனவே நாங்கள் அந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த உதுஹியாக்களை கூட்டாக கொடுப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அந்த கடமையை சரியான முறையில் என்ன செய்யலாம்? நிறைவேற்ற முடியும். அப்படியான நான் ஏற்கனவே கூறியதை போன்று அசௌகரியங்களை விட்டு என்ன செய்யலாம்? தவிர்த்து கொள்ள முடியும். அதே போன்று அனைவருக்கும் அந்த உதுஹியாவுடைய பங்கு கிடைப்பதற்கு ஒரு காரணமாக ஆகிவிடும். ஏனென்று சொன்னால் உதாரணமாக நான் தனித்து கொடுக்கும் போது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பேன். அதே போன்று இன்னொரு செய்றாரு, தனிச்சு கொடுக்கும் போது அவருக்கு தெரிஞ்சவருக்கு கொடுப்பாரு. ஏதோ ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சமூகம், ஒரு குடும்பம் அந்த உதுஹியாவுடைய அந்த இறைச்சி இல்லாமல் என்ன செய்யணும்? அந்த பெருநாளை கழித்து விடும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். எனவே நாங்கள் கூட்டாக கொடுப்பதனால் நிறைய பரக்கத்துகளும் நிறைய கயிறுகளும் இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிராணி எந்த ஒரு குறையற்றதாகவும் நல்ல ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று உதுஹியா சம்பந்தமாக நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அதனை சொல்வதாக இருந்தால் இந்த ஜும்மாவினுடைய நீண்டு கொண்டே செல்லும். எனவே நாங்கள் அந்த பிராணி சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பாக விளங்கிக் கொள்ள வேண்டும். குறைகள் அற்றதாக, அதாவது எவ்வித குறைகளும் இல்லாத நல்ல ஒரு மாடுகளை நாங்கள் வாங்கி அந்த உதுஹியாவாக கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே வல்ல நாயன் அவன் விரும்பக்கூடிய விதத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். أقول قولي هذا أستغفر الله لي ولكم من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم.